ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இவனுக்காகவே இந்த ஃபீல்டுல இருக்கேன். என் பேர் மகாலட்சுமி, பையன் பேரு சந்தோஷ்குமார். எனக்கு ஒரு பையன் தான். என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சமயஜோதி. பையனுக்கு இப்ப 16 வயசு ஆகுது. பிறந்து 15 நாள் வரைக்கும் ஐசியூல தான் இருந்தான். பிறந்த உடனே அழுகல, பெரிய ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு 15 நாள் கழிச்சுதான் கண்ணு திறந்தே பார்த்தான். நாங்க சரியாயிரும் நினைச்சிட்டு வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். குழந்தைய தலை நிக்கும், முகம் பார்த்து சிரிக்கிறது எதுவுமே இல்ல. என் பையனுக்கு ஒரு குழந்தை இருந்தது. வளர்ச்சி கம்மியா இருக்கனால ஜிஹெச்ல அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட பாதிப்பு தான் இவனுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. வளர கொஞ்சம் சரியாகும், கொஞ்சம் டிலே ஆகும் தான் டாக்டர் சொன்னாங்க. 9 மாசத்துல இவனை தெரப்பி கூட்டு போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் போனது சங்கல்ப். அங்க என் பையனுக்கு ஸ்பீச், ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிச்சு. அங்க பண்ணதுக்கு அப்புறம் என் பையன் கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சான். புடிச்சிட்டு நிக்கிற அளவு ஓரளவு வந்தான். கொஞ்சம் எழுதுவான். ஸ்போர்ட்ஸ் அதுல நிறைய இவனை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாத்துக்குமே மெயின் காரணமே நாங்க எங்க ஸ்கூல் தான் சொல்ல முடியும். இவனுக்காக தான் நாங்க இந்த வீட்லயே ஜெராக்ஸ் கடை மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏதாவது இவனுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணணும், சின்னதா வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருக்கோம். யோகா நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணுவான். இப்ப அந்த யோகால கொஞ்சம் அவனை டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். சொந்தக்காரங்க எல்லாருமே இவனை நல்லா கொஞ்சம் பாத்துக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. என் லைஃப் அவன் தான். அவன் இல்லாம நாங்க என்ன லைஃப் என்ஜாய் பண்றது. பஸ்ல ஏறும்போது ஒருத்தர் சொன்னாங்க, முடியாத பையனை வச்சுக்கிட்டு எதுக்குமே பஸ்ல எல்லாம் வர்றீங்க, தனியா ஆட்டோல போவேன்னு சொன்னாங்க. போன் சொல்லுவாங்க, அதுக்கு பேரு அந்த ஸ்பிளிண்ட். எல்லா இடத்துக்கும் அது போடாம எங்கேயுமே நான் கூட்டிட்டு போக மாட்டேன். கோயிலுக்கு போனேன் ஒரு நாள். ஐயர் சொன்னாரு, இதெல்லாம் போட்டு எதுக்குமா உள்ள கூட்டிட்டு வர, உள்ள வராதம்மா போமான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் சைடு இன்ன வரைக்கும் நான் போகலாமா. எல்லாருக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய வரணும். பேரண்ட்ஸ்க்கே தெரியல நிறைய. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிற போதுதான் எதையும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இது ஸ்டார்டிங்லயே நம்ம பாத்துட்டோம்னா அந்த குழந்தைகளை கியூர் பண்ணி கொண்டு வரலாம். பெத்த குழந்தை நம்ம பார்க்காம வேற யாரு பாப்பாங்க? நம்மளை விட யாரும் அந்த அளவுக்கு பாத்துக்கிற முடியாது. இந்த குழந்தைகளுக்குரிய ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுங்க, இவங்களை நல்லபடியா கொண்டு வரலாம். கல்யாண புதுசுல வெளியே எங்கேயும் போனது இல்ல. இப்ப என் பையனை ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு தேவையான வீல் சேர் கொடுக்கறாங்க, மானியம் கொடுக்கறாங்க, லோன் கொடுக்கறாங்க. இது ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இது சொன்னது. ஏன்னா என் பையன் தான் எனக்கு இந்த அவார்டை வாங்கி கொடுத்துருக்கான். அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட்டா எங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க. என்னைய விட நல்லா பாத்துக்குவார் அவர் பெஸ்ட் டாட்னு சொல்லி அவருக்கு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த அவார்டை எனக்கு கொடுத்த அந்த அருணோதயம் ட்ரஸ்ட் அந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.